அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமது இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பிராண பயிற்சியும் அதற்குண்டான ஆசனத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமது உடம்புடைய இன்னர் ஆர்கன்ஸையும் எக்ஸ்டர்னல் ஆர்கனையும் ஆற்றல் கொடுக்கக்கூடியது நம்முடைய பிளட் சர்க்குலேஷன். அந்த பிளட்டில் ஆக்சிஜன் லெவலும் நாம் எடுக்கிற ஃபுட்டுடைய எனர்ஜியும் குறையாமல் இருந்தது அப்படின்னா நம்ம உடலுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு நாம் செய்யக்கூடிய சில ஆசனங்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த ஆசனங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே போதும், உங்கள் பிளட்டுடைய வெள்ளை அணுக்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் அதிகப்படும். உங்கள் உடலுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி, அது சாதாரண தலைவலி காய்ச்சல்ல இருந்து நாள்பட்ட ஆண்மை பிரச்சனை, நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள், பக்கவாதம், சர்க்கரை வியாதி, இதயம் சார்ந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும் பரிபூர்ணமாக சரியாகும். ஸோ வாங்க இந்த ஆசனம் எப்படின்னு பார்ப்போம். பரிவிருத்த பாதகஸ்தாசன கிரியா. நம்ம இதயத்துடைய நுரையீரலுடைய தசை பகுதிகளை விரிக்கிற மாதிரி செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே உடலுடைய ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தக்கூடிய ஆசனங்கள். ஸோ இதயத்தை விரிக்கக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே. ஸோ அதில் முதல் ஆசனம் பரிவிருத்த பாத ஹஸ்தாசன கிரியா. இங்கே பாருங்க, எவ்வளோ முடியுமோ காலை நல்லா விரிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, கை ஒன்றா இருக்கணும். எந்திக்கும் போது கைகளை நல்லா விரிச்சு வானத்தை பார்க்கணும். மேலே பார்க்கறது, மூச்சை இழுக்கிறது. ஓம் ஷேவா, ஓம் ஷேவா, ஓம் ஷேவா, ஓம் ஷேவா. ஓகேவா? புரிஞ்சுதா? ஆன்சர் பண்ணுங்க. சரி. ரெடி? குனிஞ்சுக்கோங்க, மூட்டு மடங்க கூடாது. சிவா, ஓம் 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 சிவா,
ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா. ரெடி. இதை வந்து நம்ம ஆசன நிலையில பண்ண போறோம். முதல்ல காலை எவ்வளவு முடியுமோ விரிச்சுக்கோங்க. கைகளை சென்ட்ரு பகுதியில் ஊனிக்கணும். கால் மூட்டு மடங்கக்கூடாது. இதே நிலையில ஒரு 10 மூச்சு எடுத்து விடுங்க. ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை ரெடி. மாற்று ஆசனம். அதே மாதிரி காலை விரிச்சுக்கணும். கைகளை எவ்வளவு முடியுமோ விரிச்சுக்கிட்டு வானத்தை பாருங்க. இதே நிலையில ஒரு 10 மூச்சு. ரெடி.
ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இந்த ஆசனங்களை தொடர்ந்து பண்ணுங்க. உங்க உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். உங்க உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரி 48 நாள்ல பரிபூரணமா குணமாகும். இந்த ஆசனங்களை செய்யும்போது, அதாவது காய கல்ப சூரணம், ஜாதிக்கா சூரணம், அஸ்வகந்தா சூரணம், கடுக்காய் சூரணம், இந்த 4 சூரணங்களையும் வெந்நீல கலந்து சாப்பிட்டுக்கோங்க. இது நம்ம உடலுடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தும். உடம்புல அதிகமாக இருக்கக்கூடிய சூடு, சளி, உடல் கழிவு இது புறம் பரிபூரணமாக சரியாகும். இந்த சூரணங்களை எடுத்துக்கிட்டு இந்த ஆசனங்களை பண்ணுங்க. உங்கள் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரி பரிபூரணமாக குணமாகும். ஏன்னா நோய் அப்படிங்கிறதே உடலுடைய வாதம், பித்தம், கபம், இந்த 3உடைய சீர்கேடு தான் நோய். இந்த 3ஐ குணப்படுத்துறது தான் இந்த காயகல்பம், ஜாதிக்கா, அஸ்வகந்தா, கடுக்கா சூரணங்கள். அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஆசனங்களையும் பண்ணுங்க. இந்த மாதிரி உடலை வீரியப்படுத்தக்கூடிய மகா காய கல்ப யோக சூத்திர ஆசனங்களை நமது ஆசிரமமானது நேரடி பயிற்சியாக வரக்கூடிய மே மாதம் 17, 18 2 தினங்கள் நேரடி வகுப்பாக நடத்த இருக்கிறோம். இந்த வகுப்பானது நம்ம உடலில் எந்த நோய் இருந்தாலும் சரி பரிபூரணமாக குணப்படுத்தும். ஸோ அன்பர்கள் அனைவரும் இந்த நேரடி வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள். சிவாய.